Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 20 Liberalization, Privatization and Globalization தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். During 1991, India approached International Bank for Reconstruction and Development, popularly known as World Bank and International Monetary Fund, and received $5 million as loan to repay the external borrowings. These international agencies expected India to liberalize and open up economy by removing restriction on private sector and remove trade restriction between India and other country. ஸோ இந்தியாவில் 1991 இந்த பன்னாட்டு பணநிதியை என பிரபலமாக அறியப்பட்ட சர்வதேச மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக இந்த பேங்க்கை அணுகுனாங்க. ஸோ அப்படி அணுகும்போது அதனோட வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த $57 மில்லியன் கடனாக பெற்றிருந்தது. ஸோ அந்த தனியார் துறைகள் மீத கட்டுப்பாடுகளை நீக்கிறதுக்கு இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வர்த்தக கட்டுப்பாட்டை என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறது மூலமாக இந்த பொருளாதாரத்தையும் தாராளமயமாக்கல் என்ற இந்த நிறுவனங்கள் எதிர்பார்ப்பு ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு, India agreed to the conditions of World Bank and IMF and announced new economic policy, which consists of wide range of economic reforms. Economic reforms is commonly known as the LPG, or otherwise called liberalization, privatization and globalization model. இப்போ இந்த உலக வங்கிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச நாணயத்தில் அதாவது IMF நிலைமைகளுக்கு இந்தியா உட்பட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வரத்துக்கும் பொருளாதார கொள்கைகள் கொண்டு வரத்துக்கும் இதை அறிவித்தது. ஸோ இந்த புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை பொதுவாக LPG அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். எல்னா என்ன, லிபரலைசேஷன், P ஃபார் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் G ஃபார் குளோபலைசேஷன். Then next one, dimension of new economic policy, புதிய பொருளாதார கொள்கையுடைய கோணங்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். There are 3 dimension of new economic policy. ஸோ இந்த நியூ எக்கனாமிக் புதிய பொருளாதார கொள்கையில் 3 கோணங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் லிபரலைசேஷன், the next one privatization, the next one globalization. ஸோ இந்த the base new economic policy in various countries of the world is Dunkel Draft, which was all about the general agreements on trade and tariff. Mr. Arthur Dunkel submitted a 22,000 pages document of the World Trade Organization and followed by many nations to adopt their respective new economic policies. India is one among such nations to commit itself to the new economic policy in 1991. இப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கைகளை 3 கோணங்கள் இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட்டு, இந்த வணிகம் மற்றும் அதனுடைய வரி விதிப்பு தொடர்பாக பொது உடன்பாடுகள் குறித்து டங்கன் அப்படின்றவர் கொடுத்த அந்த திட்டத்தின்படி அதனுடைய அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளும் செயல்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கைக்கு அடித்தளமாக இது விளங்குது. ஸோ அப்படி ஆர்தர் டங்கன் 2200 பேஜஸ் கொண்ட ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி உலக வர்த்தக அமைப்புக்கு, அதாவது WTOக்கு சமர்ப்பித்தார். ஸோ அப்படி அவர் அதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்குரிய புதிய பொருளாதார கொள்கையை மாற்றி அமைத்து கொண்டார். ஸோ இப்போ 1991ஆம் ஆண்டு இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கைகள் டங்கனின் வரைவு திட்டத்தை ஒட்டியே அமைந்தது. நியூ எக்கனாமிக் பாலிசி எதை பேஸ் பண்ணி வந்தது?
இவர் வரைஞ்சி கொடுத்த அந்த பாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் வந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன், meaning and forms of liberalization. Liberalization refers to laws or rules being liberalized or relaxed by a government. Liberalization means relaxation of various government restrictions in the area of social and economic policies in order to make economic free to their enter in the market and establish their venture in the country. Liberalizing trade policy by the government include removal of tariff, subsidies and other restrictions on the flow of goods and service between countries. Liberalization is the result of new industry policy which abolished the license system or license raj. இந்த லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தாராளமயமாக்கல். ஸோ அதனுடைய மீனிங் என்ன, பொருள் என்ன, அதனுடைய ஃபார்ம்ஸ் என்ன, படிவங்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை அல்லது விதிகளை இந்த பொருளாதாரத்தில் அந்த சந்தை நல்ல நிலையை அடைய அரசாங்க கட்டுப்பாடுகளை தளர்த்தியது ஆகும். இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளையும் வரி விதிப்பு, ஏற்றுமதி, இறக்குமதி தீர்வு, இந்த மானியங்கள், பிற கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே உள்ள சட்டத்திட்டங்களை தளர்த்தும் நடவடிக்கை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிபரலைசேஷன். அப்படி இந்த தாராளமயமாக்கல் மூலமாக புதிய தொழிற்கொள்கைகள், உரிமம் மற்றும் அதனுடைய உரிம ராட்சியம் இதெல்லாம் அகற்றக்கூடியதாக இருக்குது. Then next one, forms of liberalization. The government of India has adopted several measures of liberalization. Some of these measures are as under. இந்த தாராளமயமாக்க தொடர்பாக இந்த அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லிபரலைசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். தாராளமயமாக்கலுக்கான தொழில் உரிமம். In India, it was mandatory to obtain license before liberalization for setting up certain industries. After liberalization, all industries except 6 specific industries were liberalized, that is, free from obtaining license. ஸோ இந்த தாராளமயமாக்கல் தொழிலுடைய உரிமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த தொழில்துறை அமைக்க உரிமம் பெற வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் பெரிய அளவில் அப்படின்னா அங்கே நம்ம லைசன்ஸ் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக இருக்குது. இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு 6 தொழிற்சாலைகள் தவிர எல்லா தொழிற்சாலைகளும் உரிமத்தை பெறுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டது. ஸோ ஒரு 6 தவிர மீதி எல்லாமே அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக இருக்குது. Then next one, freedom for expansion and production in industries. இந்த விரிவாக்கம் மற்றும் உற்பத்தி தொழில்துறைக்கான சுதந்திரம். Earlier government used to fix the maximum limit of production capacity. Now the industries are free to decide their production limit by their own on the basis of the requirement of the markets. இந்த தாராளமயமாக்கலுக்கு முன்பு அரசு முழுக்க பல பொருட்களுக்கு உச்சவரம்பு உற்பத்தி அளவை நிர்ணயித்து தொழில் நிறுவனங்களில் உற்பத்தி சுதந்திரத்தை தலையிட்டது. ஆனால் இந்த தாராளமயமாக்க தத்துவத்தை செயல்படுத்துறதுக்கு பிறகு அந்த தொழிலாளர்கள் தாங்கள் விரும்பிய பொருட்களை விரும்பிய அளவு தயாரிக்கவோ அல்லது சந்தையின் தேவையை ஒற்றி பொருளை உற்பத்தி செய்து சுதந்திரம் அளிக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லிபரலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பல பொருளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உச்சவரம்பு உற்பத்தி அளவை நிர்ணயித்தது. ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் நிறுவனத்துக்கு அது சுதந்திரத்தை தலையிட்டது. ஆனால் இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது லிபரலைசேஷனுக்கு முன்னாடி. இது லிபரலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட அளவை என்ன பண்ணாங்க, தொழிலாளர்களுடைய நலனை விரும்பி அந்த பொருட்களுடைய அளவை தயாரிக்கவோ அல்லது சந்தையின் தேவைகளை ஒட்டியோ பொருளை உற்பத்தி செய்து அவங்க விற்பனை செய்யலாம். எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரீடமாக பண்ணிவிட்டாங்க. எப்போது? ஆஃப்டர் லிபரலைசேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இன்க்ரீஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். சிறு தொழில்களுடைய முதலீடு உச்சவரம்பை அதிகரித்தல். Investment limit of the small scale industry has been raised to rupees 1 crore. So these companies can upgrade their machinery and improve their efficiency. ஸோ இந்த சின்ன தொழிலில் முதலீடு என்ன பண்ணாங்க, அதிகபட்ச முதலீடாக 1 கோடியாக உயர்த்தியது. ஸோ இதன் மூலமாக சிறிய அளவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய இயந்திரங்களை மேம்படுத்தவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் வாய்ப்பு பெற்றது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதனுடைய முதலீட்டு அளவு அதிகரிக்கும் போது அதனுடைய ப்ரொடக்ஷன் லெவலும் என்னாகும், அதிகமாகும். அதை அப்கிரேட் பண்ணிக்கும். மெஷினரி, நியூ மெஷினரி மூலமாக அந்த கம்பெனியை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஃபார்ம்ஸ். அந்நிய செலாவணி மறுசீரமைப்பு. The first important reforms in the external sector was made in the foreign exchange market in 1991 as an immediate measure to resolve the balance of payments crisis. The rupees was devalued against foreign countries. This led to an increase in the flow of foreign exchange. ஸோ இந்த அந்நிய செலாவணி மறுசீரமைப்பு எப்படி இருந்துன்னா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இயர் 1991 அந்த பணம் செலுத்துறதுக்கு நெருக்கடியான சமநிலையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அந்நிய நாணயங்களுக்கு எதிராக இந்த ரூபாயோட மதிப்பு என்னாச்சு, குறைக்கப்பட்டது. ரூபாயோடைய மதிப்பு என்ன பண்ணுறது, நம்மளுடைய நாட்டின் மதிப்பு குறைக்கப்பட்டது. அதனால் வெளிநாட்டில் செலவாளிகள் சந்தையில் இந்திய பொருளாதாரத்தை அதிகரிப்பதுக்கு வழிவகை செய்தது. அந்த இந்தியாவுடைய மதிப்பு குறையும் போது அதை என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்தாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், லிபரலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கையில் தாராளமயமாக்கல். பை சிம்பிளிஃபையிங் ப்ரொசீஜர் ஃபார் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், the government wanted to permit the international flow of goods, service, capital, human resources and technology without many restrictions. இந்த பொருட்கள், சேவை, மூலதனம், மனித வளங்கள், தொழில்நுட்பம் போன்றவற்றால் ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் எளிதாகப்பட்டு உலக அளவில் இந்த பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. These are all the forms of liberalization. Then next one, advantages and disadvantages of liberalization. தாராளமயமாக்கலின் நன்மைகளும் குறைபாடுகளும். So first, advantages, நன்மைகள். Increase in foreign investment. வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு. If a country liberalize its trade, it will make the country more attractive for inward investment. Inward investment leads to capital flow but also help the economy through diffusion of more technology, management, techniques and knowledge. இப்போ இந்த வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாட்டில் பிஸ்னஸை தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன் பண்ணது மூலமாக அதிக அளவில் வெளிநாட்டில் இருந்து கவர்ச்சிகரமான முதலீடுகளை பெற முடிகிறது. கவர்ச்சிகரமான முதலீடுகள் வெளிநாட்டிலேருந்து நாம் பெறுறோம்.
ஸோ அந்த முதலீட்டு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மூலதனத்தை பெருக்கிறதோட அதனுடைய பொருளாதாரத்தை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது உதவுது. ஸோ உயிர் தொழில்நுட்பம், மேலாண்மை திறன், பன்னாட்டு தொழில் நிறுவனத்துலேயும் போன்றவற்றிலையும் இதை பெற இந்த லிபரலைசேஷன் உதவியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளாதாரத்தில் பல மடங்கு உயர்த்துறதுக்கு உதவுது. நம்மளுடைய தொழில்நுட்பத்தை, வேளாண்மை திறனையும் பன்னாட்டு தொழில் நிறுவனத்தோட போன்றவற்றை அது என்ன பண்ணுது, லிபரலைஸ் பண்ணுறதுக்கு உதவுது. The next one, increase the foreign exchange reserve. அந்நிய செலவாணி இருப்பு அதிகரிப்பு. Relaxation in the regulation covering foreign investment and foreign exchange has paved way for easy access to foreign capital. ஸோ இந்த வெளிநாட்டு முதலீட்டிற்கு அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகளை தளர்த்தி, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுறாங்க, அவங்க சில வகையான கட்டுப்பாடை என்ன பண்ணுறாங்க, தளர்த்தி அந்த மூலதனத்தை எளிதில் அவங்க பெறக்கூடிய வகை செய்யுது. சீக்கிரமாக அவங்க அதை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிவகை செய்யுது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன், நுகர்வு அதிகரிப்பு, பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடியது. லிபரலைசேஷன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் கன்சப்ஷன் within a country due to increase in production. தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் மூலமாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பயன்பாட்டிற்கு அதிக அளவில் அந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் அதிக உற்பத்திக்கும் இது வழிவகை செய்யுது. The next one, control over price, விலை கட்டுப்பாடு. The removal of tariff barriers can lead to lower price for consumers. This would be particularly a benefit for countries who are importers. ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தீர்வகத்தில் நீக்கக்கூடியதை இந்த நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த லிபரலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கல் இறக்குமதி நாடுகளுக்கு நன்மை விளைவிக்கிறது. தாராளமயமாக்கல் அதாவது லிபரலைசேஷன் இறக்குமதி செய்ய இம்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய நன்மையை விளைவிக்குதா. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் இன் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், வெளிநாட்டில் பெறும் கடன்களை குறைக்கிறது. Liberalization refers the dependence on external commercial borrowings by attracting more foreign investment. லிபரலைசேஷன் மூலமாக வெளிநாட்டு கடன்களை ஈர்க்கிறதன் மூலமாக வெளிநாட்டு பிஸ்னஸ் கடன்களை வாங்க வாய்ப்பு இருக்குது. என்னாகுது, குறையுது. These are all the advantages of liberalization. The next, disadvantages, அதாவது குறைபாடுகள். இந்த லிபரலைசேஷனில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், தாராளமயமாக்கலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மையை அதிகரித்தல். ட்ரேட் லிபரலைசேஷன் often leads to a shift in the balance of economy. Some industries grow, some decline. Therefore, there may often be structural unemployment from certain industries closing. ஸோ இந்த வேலையின்மையை அதிகரிக்கிறது. இந்த ஒரு பிஸ்னஸில் லிபரலைசேஷன் பெரும்பாலும் பொருளாதாரத்தை சமநிலைக்கு வழிவகுப்பதா, சின்ன தொழில்களுக்கு சில வளர்ந்தும் சில சிறு தொழில்களுக்கும் சரிவும் ஏற்படுது. சில தொழில்களுக்கு என்னாவது வளர்ந்துருக்கும், சில சின்ன தொழில்கள் சரிவும் ஏற்பட்டிருக்கும். இதனால் சில தொழில்களை மூடுகின்ற நிலையால் வேலையில்லா நிலை உருவாகுது. அதை
சில பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறனால இங்கே நமக்கு என்ன உருவாகுது? வேலையின்மை அதிகமாகுது. தென் நெக்ஸ்ட் ஒன், லாஸ் டு டொமஸ்டிக் யூனிட்ஸ். உள்நாட்டு தொழிலாளர்களின் இழப்பு. வித் fewer entry restriction, it has been possible for many entrants to make inroad into the country, which poses a threats and competition to the existing domestic unit. ஸோ இந்த தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன் கோட்பாடுபடி இந்த குறைந்த நுழைவு கட்டணங்களோட இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் பல நாடுகளில் ஊடுருவ சாத்தியமாக இருக்குது. ஸோ இது நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு அச்சுறுத்துறதோடு மட்டும் இல்லாமல் போட்டியையும் தோற்றுவித்து உள்நாட்டு தொழில் அடியோடு ஒழிக்கக்கூடிய விதமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ்டு டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ். அயல் நாடுகளை சார்ந்திருத்தலை பெருக்கும். ட்ரேட் லிபரலைசேஷன் means firms will face greater competition from abroad. When competition is not automatically enhanced, it can lead to domination by big institution that has market controlling powers. ஸோ இந்த அயல்நாடில் சார்ந்து இருக்கக்கூடியது. ஸோ இந்த பிஸ்னஸில் இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பலம் பொருந்திய பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து அதிக போட்டியை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது ஒரு சந்தை மார்க்கெட் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கீழே கொண்டு வரக்கூடிய நிலையை இது உருவாக்குறதுக்கு நேரிடலாம். தென் நெக்ஸ்ட்டு, அன்பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட். ட்ரேட் லிபரலைசேஷன் மே பி டேமேஜிங் ஃபார் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் which cannot compete against free trade. The trade liberalization often benefits developed countries rather than developing economies. ஸோ இதுதான் சமநிலையற்ற வளர்ச்சி. இந்த வர்த்தகத்தில் தாராளமயமாக்க பல வளரும் நாடுகளில் பொருளாதாரத்துக்கு சேதம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இது சுதந்திர வர்த்தகத்துக்கு எதிராக போட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. ஸோ இந்த லிபரலைசேஷன் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு மட்டும் அதிக பலனை விளைவித்து வருது. ஸோ குற்றம் சாட்டப்படுது. இதனால் இந்த அயல் நாடுகள்லேருந்து சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. These are all the disadvantages of liberalization. Then next one, impact of liberalization. தாராளமயமாக்கலின் தாக்கங்கள். The impact of liberalization on Indian economy was well affordable, with the phenomenal growth by contributing $1.3 trillion to the world GDP. So also the Indian economy because the 7th largest among the world leading economies. இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா $1.3 பில்லியன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த இந்தியாவில் பொருளாதாரத்தில் உலக அளவில் 7வது இடத்துல தக்க வச்சுட்டு இருக்குது. The next, liberalization has opened up new business opportunities abroad and increased foreign direct investment. இந்த லிபரலைசேஷன் அதிக அளவில் பன்னாட்டு வணிகத்தை பெருக்கியதோடு இல்லாமல் வெளிநாட்டில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்திடவும் இது உதவியாக இருக்குது. The next, new market for various goods came into existence and resulted not only in urban but also in rural development. பல்வேறு பொருளுக்கு ஒரு புதிய மார்க்கெட் வாய்ப்பு உருவாகிறதோட இல்லாமல் இந்த அர்பன் ஏரியாவிலையும் ரூரல் ஏரியாவிலையும் அதனுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், it became very easy to obtain loans from bank for business expansion. இந்த தொழில் விரிவாக்கிறதுக்கு மிக எளிய வகையில் இந்த பேங்க்கிட்டேருந்து கடன் பெற வழிவகை உதவியது. தென் நெக்ஸ்ட்டு, foreign collaboration is the latest outcome of liberalization. ஸோ இந்த ஃபாரின் கொலாபரேஷன், அதாவது அயல்நாட்டு வணிக ஒத்துழைப்பு புதிய கொள்கைக்கு வழிவகுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன்,
a number of multinational companies started operating worldwide, including India. ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த உலகம் முழுவதும் பெருகியது. ஸோ அதுபோல் இந்த இந்தியாவிலையும் இந்த அலைகள் பெருகி வர வழிவகுத்தது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கலின் தாக்கங்கள். Okay dear students, we will meet in next class.